அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சின்ன வெங்காயம் பூண்டு வச்சு ஒரு அட்டகாசமான குழம்பு வச்சு பார்க்க போறீங்க. செமையா இருக்கும். எப்படி செய்யலாம் பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள. இப்போ ஒரு பேன் அடுப்புல வச்சு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் போட்டுக்கிறேங்க குழம்புக்கு. 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வந்து கடுகு உளுந்து. இப்போ எல்லாமே பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. 1 கப்பு வந்து பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு வந்து ஒரு 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 4 பச்சை மிளகாயை கீறி வச்சிருக்கிறேங்க, சேர்த்திக்கலாம். அடுத்தது கொஞ்சமா கருவேப்பிலை. பூண்டு சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சுங்க. கலர் லைட்டா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது 1 கப் சின்ன வெங்காயம். பூண்டும் சின்ன வெங்காயமும் சம அளவுல எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்ப பாருங்க, பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்தது 3 தக்காளியை அரைச்சி வச்சிருக்கிறேன். இப்ப தக்காளி சேர்த்துன உடனே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. தக்காளி குயிக்கா வதங்கும். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம மசாலா பொடியில சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா மஞ்சத்தூள். இப்ப மசாலா பொடி சேர்த்து வச்சுங்க, மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா பொடி சேர்த்து கலந்து விட்டாச்சுங்க. கொஞ்சமா தண்ணி, ஒரு 100 ml தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 1 நிமிஷம் கொதிக்க விடலாம். மசாலா பொடி சேர்த்து வச்சுங்க. ஒரு 1 நிமிஷம் மட்டும் இதை கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ லெமன் சைஸ் புளியை ஜூஸாக கரைச்சி வச்சாச்சுங்க, ஊற்றியாச்சு. அடுத்தது கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. இப்போ புளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு கொஞ்சமாக நம்ம வந்து தேங்காய் பால் அரைச்சி வச்சுக்கிறோம், அதையும் சேர்த்திக்கலாங்க. இப்போ மூடி போட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஒரு அட்டகாசமான சின்ன வெங்காய பூண்டு குழம்பு ரெடிங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.